நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் இல்ல நம்மளோட அப்பா இப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்குங்க. நம்ம அப்பா மக்களை ஏமாத்துறதுக்காக விதவிதமா டிசைனா ஏகப்பட்ட பொய்ய சொல்லி பார்த்தாரு. அத மக்கள் யாரும் நம்புற மாதிரி தெரியல. அடுத்ததா அமைச்சர்கள் அவருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா, அந்த அமைச்சர்கள் கிட்ட சொல்லி இந்த பொய்ய நீங்க சொல்லுங்க, அந்த பொய்ய நீங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து அவங்களையும் பல பொய் சொல்ல சொன்னாரு. ஆனா அதுவுமே எடுபடலைங்க. அடுத்தது என்னை பத்தி பெருமையா பேசுறதுக்கும் இந்த மக்களை ஏமாத்துறதுக்கும் தமிழ்நாட்டிலே இல்லடா ஆளு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு தெலுங்கானா சிஎம் கூட்டு வந்திருக்காங்க. அதுவும் சும்மா கூட்டிட்டு வரல, ஹை பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு நம்ம அப்பா தாங்க ஹீரோ. அப்படியெல்லாம் பில்டப் பண்ணி மக்களை ஏமாத்துறதுக்கான முயற்சி. இப்போ ஒரு பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும்ல. அந்த ஃபங்க்ஷன் தான் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. இப்போ பொதுவாகவே ஆடியோ லான்ச்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை கூப்பிடுவாங்க. அவங்க அந்த படத்தை பத்தி பெருமையாலாம் பேசுவாங்கல்ல. அப்படி சிவகார்த்திகேயன், டைரக்டர் வெற்றிமாறன், டைரக்டர் மிஸ்கின், அது போக டைரக்டர் தியாகராஜா, குமாரராஜா, இந்த மாதிரியான பல செலிபிரிட்டிஸும் இந்த படம் இல்ல இந்த நிகழ்ச்சி சிறப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம 4.5 வருஷத்துல முதல்வர் அவர்களுடைய ஆட்சின்றது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேச்செல்லாம் கொடுத்தாங்க. இது எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். ஐயா, அப்படி கல்வியில நீங்க என்ன புரட்சியை ஏற்படுத்துனீங்க இந்த விழா நடத்த அப்படின்னு மக்கள் யாராவது உங்களை பார்த்து கேட்டா என்ன சார் பண்ணுவீங்க? மக்கள் கட்டக்கூடிய வரிப்பணத்தை வச்சே மக்களை ஏமாத்தி மக்களை முட்டாளாக்குற இந்த மாதிரி செயலெல்லாம் செய்யறீங்களே சிஎம் சார் அப்படின்னு யாரும் கேட்டுட கூடாதுல்ல சார். அது போக மக்கள் உங்ககிட்ட சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அதாவது கல்வியில புரட்சி பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த புரட்சி என்னென்ன அப்படின்ற லிஸ்டையும் கேட்டிருக்காங்க. அது போக நெல்லையில ஒரு மாணவன் தன்னுடைய படிக்கக்கூடிய சக மாணவனை அறிவாளால வெட்டியிருக்கான். அடுத்தது மாணவர்களுடைய ஸ்கூல் பேக்ல குட்கா மாதிரியான பொருள் எடுத்துட்டு போய் ஸ்கூல்லயே சாப்பிடுறாங்க. அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கடைகள்லயே இந்த பொருட்கள்லாம் கிடைக்குது. அதாவது ஒரு மாணவன் அருவால பேக் உள்ள வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகலாம், குட்கா மாதிரியான போதைப் பொருட்களையும் பேக் உள்ள வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகலாம். இந்த அளவுக்கு ஒரு புரட்சியை யாராலங்க பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிறப்பு விழா நடத்துறாங்களோ என்னமோ தெரியலங்க. கல்விக்கு இப்படிப்பட்ட விழா எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசுன்றது கல்விக்காக என்ன பண்ணுது அப்படின்றதையும் பார்க்கணும். இது இல்லாம மற்றவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு கல்வியோட தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு இப்ப நான் சொல்ல போற சிலர் தான் முக்கியமான காரணம். அதாவது கல்விதான் தமிழ்நாட்டுடைய கண் திறக்கும் அப்படின்னு சொல்லி மூளை முடுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டி தான் படிக்கலனாலும் தான் நாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே படிக்கணும், படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட அத்தனை பள்ளிக்கூடத்தை கட்டி சில மாணவர்கள் பசியால படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் வரல, அந்த மாணவர்களும் வரணும்ட்டு மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தையே கொண்டு வந்தாரு. தான் வீட்டுல தன்னை பெத்த தாய் கஷ்டப்படுறாங்க, தான் தாய்க்கு கூட எந்த சலுகையும் பண்ணாம மாணவர்களுக்காக அவ்வளவு செஞ்சாருங்க. ஏன் சினிமால கூட இந்த மாதிரி கதாபாத்திரம் வராதுங்க. ரேரா பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் கல்வி கண் திறந்த கல்வி தந்தை காமராஜர் அவர்கள். அவருக்கு அடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எப்படி காமராஜர் ஐயா அவர்கள் மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களோ அதை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல மதிய உணவு திட்டம்ல வெறும் சோறு குழம்பு தான் கொடுக்குறோம், நம்ம ஏன் அதை சத்துணவா மாற்றக்கூடாது, அதாவது ஒரு முட்டை, இந்த பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இந்த மாதிரி மாணவர்களுக்கு சத்தான உணவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சத்துணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுக்கு அடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாணவர்களுக்கு இலவசமா சாப்பாடு கொடுத்தா மட்டும் பத்தாது, அவங்க இன்னும் மேல படிக்கணும், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மடிக்கணினி திட்டத்தையும், அது போக இப்போ ஒரு அரசு பள்ளி இருக்குன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் மாணவர்கள் நடந்தே படிக்கக்கூடிய அவலமெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போக்கணுன்றதுக்காக மாணவர்களுக்கு விலையெல்லாம் மிதிவண்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்த நல்ல தலைவர்கள் எங்க, மாணவர்கள் எந்த அளவுக்கெல்லாம் கெட்டு போக கூடாதோ அந்த அளவுக்கு கல்வியில புரட்சி ஏற்படுத்தி கொடுத்த முதல்வர் ஐயா அவர்கள் எங்க அப்படின்னு பலரும் பல கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஐயா முதல்வர் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில கல்வி எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சாம்பிள்களை காட்டுறேன். இது வெறும் சாம்பிள் மட்டும் தாங்க, மெயின் பிக்சர் நிறைய இருக்கு. இப்ப நம்ம ட்ரெய்லரை பார்த்துடலாம். அதாவது 2023ஆம் ஆண்டு யாராலையுமே மறக்க முடியாத ஒரு விஷயங்க. அதாவது பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மாணவன் தன்னை விட அதிக மதிப்பெண் எடுக்கிறான் அப்படின்ற ஒரே காரணத்தினால சின்னதுரை அப்படின்ற ஒரு சிறுவனை சரமாரியா அறிவாளால வெட்டினாங்க. இதுதான் நம்முடைய அப்பா அவர்கள் கல்வியில் ஏற்படுத்திய முதல் புரட்சி. அடுத்தது சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே வச்சு
ஒரு மாணவி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கான். அந்த மாணவியை சின்ன பண்ணமா சதைச்சிருக்கான். இன்னும் வரைக்குமே யார் அந்த சார் அப்படின்றத கண்டே பிடிக்கல. இதுவும் நம்ம அப்பா கல்வியில பண்ண புரட்சி. இது வரைக்கும் நான் சொன்னது இதுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இந்த ஒரு வாரத்துல மட்டுமே எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குன்றத சொல்றேன், அடுத்தடுத்து பாருங்க. முதல் சம்பவம், நெல்லை மாவட்டத்துல ஒரு அரசு பள்ளி இருக்கு. அதுல 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. இதுல 2 சமூகத்தை சேர்ந்த 2 வெவ்வேறு மாணவர்களுக்கு பெஞ்சில் உட்காரதுல பிரச்சனை வந்திருக்கு. நான் உட்காருவனா நீ உட்காருவனான்னு சொல்லிட்டு இந்த தகராறுல தான் பையில வச்சிருந்த அரிவாளை எடுத்து இன்னொரு மாணவனை சக மாணவன் வெட்டியிருக்கான். இதை தடுக்கிறதுக்காக வந்த அவங்க கூட படிக்கக்கூடிய இன்னொரு பையனுக்கும் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கு. இந்த 4 நேரி விஷயமாவது அந்த சின்னதோரோட வீட்டுல போய் வெட்டினாங்க. ஆனா இந்த நெல்லை மாவட்டத்துல இந்த சம்பவம் வந்து பள்ளிக்கூடத்துல வகுப்பறையிலே வச்சு நடந்திருக்கு. இந்த அளவுக்கு புரட்சி வளர்ந்துருக்குன்றது பாருங்களேன். நீங்க உடனே யோசிக்கலாம், ஏங்க நீங்க என்னதான் இத்தனை சம்பவம் நடக்குது, கல்வியில புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அவரோட ஆட்சியை பத்தி தப்பா பேசினாலும், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா நம்மப்பா காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காருங்க. அதன் மூலமா மாணவர்கள் 2 வேளையும் பள்ளிக்கூடத்திலே சாப்பிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை ஏங்க பாராட்ட மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறது கண்ணாடி மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இந்த காலை உணவு திட்டம்ன்ற பேர்ல சாப்பாடு போடுறாங்களே, ஒரு நாள் போய் சாப்பிட்டீங்கன்னா அது நல்ல திட்டம்னு சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா மாணவர்களுக்கு உப்புமா, கிச்சடி, ரவா பாத்து, சேமியா இந்த மாதிரி ஐட்டங்களை தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் பூனகிரி அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு நடுநிலை பள்ளி, நடுநிலை பள்ளினா ஒரு 1ஆப்ல இருந்து 8ஆவது வரைக்கும் இருக்குங்க. அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலை உணவு திட்டம், அதாவது சேமியா கொடுத்துருக்காங்க. அந்த சேமியால பள்ளி விழுந்திருக்கு. பள்ளி செத்து போனதை எடுத்து கீழே போட்டுட்டு அந்த உணவை மாணவர்களுக்கு சாப்பிடறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அங்க வந்த ஒரு பெற்றோர் கவனிச்சுட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க ஒத்துக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பள்ளி விழுந்த சாப்பாடை குப்பையில கொட்டினா என்னங்க, சாப்பாடு வீணா போயிடும் மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க. சரி, மாணவர்கள் சாப்பிட்டு அவங்க உடல் நலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யாருங்க பொறுப்பேப்பா சொல்லுங்க? யாரு பொறுப்பேப்பா? அத்தனை மாணவர்கள். அதுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள்லாம் முற்றுகையிட்டு சண்டையிட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்ட பிறகுதான் அந்த மாணவர்களை சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போறாங்க. அது வரைக்கும் அந்த மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துல தான் இருக்காங்க. ஒருவேளை அந்த பெற்றோர் பார்த்ததால இந்த விஷயம் தெரிஞ்சது, தெரியலன்னா என்ன இருக்கும் அந்த மாணவர்களோட நிலைமை? இதுதான் நம்முடைய ஐயா முதல்வர் அவர்கள் கொடுக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தோட நிலை. இதை வச்சுக்கிட்டு நாங்க மாணவர்கள் காலை உணவு கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோம் பில்டப் பண்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்? என் பசங்களுக்கு இங்க எல்லா பசங்களுக்கும் அங்க சாப்பிட்ட எல்லா பசங்களுக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. இதான் என்னோட கோரிக்கையா நான் வைக்கிற. வேற எதுவும் இல்லை. எல்லாரும் சிங்கிள் பேரண்டா இது மாதிரிலாம் வளர்க்குறாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. எதுவுமே இல்லாம இந்த பசங்களை இது மாதிரி விட்டா என்ன பண்றது? இன்னைக்கு தெளிவா இருக்கானுங்க. நம்மள வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது? நீங்களே பேச மாட்டீங்க. இந்த பசங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது? இப்ப தெளிவா இருக்கிறாங்க. எதிர்ப்பு சக்தி சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்கும் குழந்தைங்களுக்கு. எங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி பிளட்ல எதுவும் கலக்கல, யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லி யூரின்ல எதுவும் இல்ல அப்படின்னு எங்களுக்கு ரிவீல் பண்ண சொல்லுங்க. இதான் என்னோட கோரிக்கை. அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி சீருடையோட ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கிறதோட இல்லாம கையில சிகரெட் வச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, முன்னாடி எல்லாம் காலேஜ் படிக்கிறவங்க இல்ல காலேஜ் பெரியவங்களே சிகரெட்டை தெரியாம மறைச்சு மறைச்சு குடிப்பாங்க. ஆனா இப்போ பள்ளி சீருடையோட பள்ளி மாணவர்கள் தம் அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இதுதான் கல்வியில் ஏற்படுத்திய புரட்சி. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பள்ளி கல்வித்துறை என்னதாங்க பண்ணுது, இந்த மாதிரி மாணவர்கள் சுத்திட்டு இருக்காங்க, எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒண்ணு இருக்குங்க. அந்த தொடக்கப்பள்ளியில 30 லட்சம் செலவு பண்ணி புதுசா கட்டடம் எல்லாம் கட்டியிருக்காங்க. பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குங்க. அந்த கட்டடம் கட்டி 6 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள ஒரு வகுப்பறையில இருக்கக்கூடிய கட்டடத்துடைய மேல் கூரை இடிஞ்சு விழுது கீழே, அதுவும் பெஞ்ச் மேலேயே விழுது. அந்த சமயம் மாணவர்கள் இல்ல. ஒருவேளை மாணவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா மாணவர்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? இதுவும் கல்வியில் ஏற்படுத்திய புரட்சி. இதுக்கு அடுத்தது என்னன்னா, இப்போ சமீபத்துல உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறோம். இந்த முகாம்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொன்னீங்கன்னா 45 நாள்ல எல்லாத்துக்கும் தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முகாம் நடத்தினாங்க. அந்த முகாமை எங்க நடத்திருக்காங்க அப்படின்னா, திட்டக்குடியில இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில முகாம் நடத்திருக்காங்க. வகுப்பறையில முகாமை நடத்திட்டு மாணவர்களை மரத்தடியில உட்கார வச்சு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கல்ல, மாணவர்கள் வெளியே இருக்கணும், ஆனா இவங்க நடத்தக்கூடிய ஸ்கீம் உள்ள சேஃப்டியா நடக்கணும். இதுவும் கல்வியில் ஏற்படுத்திய புரட்சி. இப்படி தமிழ்நாடு முழுக்க
பள்ளி கல்வித்துறை அப்படின்றது ரொம்பவும் மோசமான நிலைமையில தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் தினம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை எப்படிங்க ஏற்பாடு செஞ்சாங்க? அந்த தலைப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியாவது யோசிச்சிருக்கலாம்ல. இதெல்லாம் பார்த்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே நடந்திருக்காது அப்படின்னும் மக்கள் எல்லாம் விமர்சனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய அப்பா முதல்வர் அவர்களுக்கு நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.